அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜி ஆப்ஷன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம ரூரல் அண்ட் அக்ரேரியன் சோஷியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ரூரல்னா என்ன, கிராமப்புறங்களில். அக்ரேரியன்னா என்ன, விவசாயம் செய்யக்கூடிய வாய் வம்பலாகுது. ரூரல் அண்டு அக்ரேரியன்னா விவசாயம் செய்யக்கூடியவங்க, அவங்களுடைய அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ ஐடியா ஆஃப் இந்தியன் வில்லேஜ் அண்டு வில்லேஜ் ஸ்டடீஸ். இந்த இந்தியன் வில்லேஜ் ஸ்டடீஸையும் எப்படி நம்ம ஸ்டடி பண்ணுறது. ஸோ இந்தியன் வில்லேஜ் இன் கலோனியல் ரைட்டிங்ஸ். ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்யும்பொழுது இந்தியன் வில்லேஜை குறித்து அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, கலோனியல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான் இந்தியன் வில்லேஜஸ் அன்சேஞ்சிங் செல்ஃப் சஃபிஷியன்ட் யூனிட். இதெல்லாம் நம்மளால் மாற்றவே முடியாது, கிராமங்களில் நம்மளால் மாற்றவே முடியாது. காரணம் என்ன? அவங்க அவேர்னஸாக இல்லாமல் இருக்காங்க, அன்எஜுகேட்டடாக இருக்காங்க, ஒரு மாடர்ன் சொசைட்டி குறித்தோ இல்லை ரேஷ்னல் திங்கிங்கோ அவங்களுக்கு இல்லாமல் இருக்குது. அவங்க ஒரு சர்டன் கஸ்டம்ஸ் அண்ட் வேல்யூஸை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நம்ம என்ன சொன்னாலும் அதை அவங்க மாற்றிக்க மாட்டாங்க. செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை அவங்களே தயார் செஞ்சுக்கிறாங்க. உணவை தாண்டி மனிதனுக்கு வேறு எதுவும் தேவை கிடையாது. அவங்களுக்கான இருப்பிடம் இருக்குது, உணவு இருக்குது. கரெக்டாக? ஸோ அவங்க ஒரு தற்சார்பு வாழ்க்கையை வாழ்வதனால அவங்கள நம்மளால் எந்த சேஞ்சஸ்க்கும் உட்படுத்த முடியாதுன்றாங்க. யார்? கலோனியல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஹென்ரி மெயின் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, கால்டு தம் லிட்டில் ரிப்பப்ளிக்ஸ். கரெக்டாக? அவங்களுக்குன்னு தனியான அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கான இருக்குது. அது ஒரு லிட்டில் ரிப்பப்ளிக்காக இருக்குது. காரணம் என்ன? இந்தியா தமிழ்நாட்டில் ஒரு குடவோலி சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கான அவங்க வேலையை, ஒரு கிராமம் இருக்குன்னா கிராமத்தில் எல்லோரும் சேர்ந்து இவர் தலைவராக வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்களே முடிவு செஞ்சுக்குவாங்க. கரெக்டாக? அப்போ அது ஒரு லிட்டில் ரிப்பப்ளிக் தானே. ஸோ அதாவது சொல்கிறது. பட் ஆனால் இது ரொமான்டிசைஸ் செய்யப்படுது. ரொமான்டிசைஸ்னால் என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன் ரியாலிட்டியில் வில்லேஜஸ் வேர் லிங்க்டு டு மார்க்கெட். இப்போ அவங்க தேவையானது அப்படியே செஞ்சுக்க முடியுமா? அங்கே ஒரு சந்தை இருக்கும், மார்க்கெட்டோட லிங்க் ஆகி தான் இருக்கும். அவங்க தற்சார்பு வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது. ஹேட் கேஸ்ட் ஹைரார்கி அண்டு இன்இக்வாலிட்டி. அங்கே கேஸ்ட் ஹைரார்கி இருக்கும், இன்இக்வாலிட்டி இருக்கும். கரெக்டாக? அண்டு சோஷியாலஜிக்கல் வில்லேஜ் ஸ்டடீஸ். சோஷியாலஜிக்கல் இப்போலாம் இவங்க கலோனியல் ரைட்டிங்கை நம்ம பார்த்துட்டோம். சோஷியாலஜிக்கு படிக்கக்கூடிய சோஷியாலஜிஸ்ட் ரைட்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அவங்க ரைட்டிங்ஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க பார்க்கும்போது, ஆஃப்டர் 1947 இந்தியன் சோஷியாலஜிஸ்ட் ஸ்டடீஸ் வில்லேஜஸ் யூஸிங் ஃபீல்டு ஒர்க். இது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், இது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ஃபீல்டு ஒர்க் ஏற்படுத்தி அதன் மூலமாக என்ன சொல்கிறாங்க, எம்என் ஸ்ரீனிவாஸ் கான்செப்ட் ஆஃப் டாமினன்ட் கிளாஸ். லாஸ்ட்லேயே பார்த்து தான் டாமினன்ட் கிளாஸ்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறாரு. வில்லேஜ் பவர் பேஸ்ட் ஆன், யார் அதிகமாக லேண்ட் வச்சுருக்கிறானோ, அந்த கிராமத்தில் யாரெல்லாம் அதிகப்படியாக இருக்காங்களோ, அவங்க என்ன மாதிரியான ஸ்டேட்டஸ் இருக்காங்க, ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இருக்காங்களா, இதுதான் டாமினன்ட் கேஸ்ட்டாக சொல்லும். ஒரு கிராமத்தில் எது டாமினன்ட் கேஸ்ட், சோஷியல் கேஸ்ட் ஹைரார்கியில் அவங்க மேலே இருந்தால் அவங்க டாமினன்ட் கேஸ்ட் கிடையாது. இந்த 3 விஷயங்களில் யார் பெருவாரியாக இருக்காங்களோ அவங்க தான் டாமினன்ட் கேஸ்ட். ஆண்ட்ரே பெட்லே என்ன சொல்கிறாரு, ஸ்டடிடு கிளாஸ் பவர் இன் தஞ்சாவூர் வில்லேஜில் அவர் ஸ்டடி பண்ணி அவர் சில கருத்துக்களை சொல்கிறாரு. அதெல்லாம் அடுத்து பார்ப்போம். கேஸ்ட்னே தனியாக ஒன்று வரும், அதில் நம்ம பார்ப்போம். எஸ்தி டியூப் என்ன சொல்கிறாரு, ஸ்டடி ஷமீர்பேட் வில்லேஜ் அவர் ஸ்டடி பண்ணுறாரு. ஷோயிங் கேஸ்ட், கின்ஷிப், ரிலீஜியன் இன் டெய்லி லைஃப்பில் இருக்கக்கூடிய இதெல்லாம் அவர் ஸ்டடி பண்ணி சொல்கிறாரு. நம்ம அடுத்து பார்ப்போம், அதில் டீட்டெயிலாக சொல்லுவோம். ஸோ இவங்களாம் சில கருத்துக்களை சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வில்லேஜ் இஸ் நாட் ஐசோலேட்டட். அது தனியெலாம் கிடையாது, அது ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் யூனிட்லாம் கிடையாது. இட் ரிஃப்ளெக்ட்ஸ் வைடர் சோஷியல், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் சேஞ்சஸ். அது சோஷியல், ஒரு கிராமத்தை தனித்து அது மட்டும் இருக்க முடியாது, அது பல கிராமங்களோடு இணைஞ்சு தான் இருக்கும். பொலிட்டிக்கலாக அது இருக்கும். எக்கனாமிக் சேஞ்சஸ் அங்கே ஏற்படும். கரெக்டாக? இப்போ கடலில் ஒரு லேண்ட் இருக்கணும்னா, ஒரு லேண்ட் லாக்டு ஒரு கிராமமாக இருக்குன்னா அது உப்பு எப்படி கிடைக்கும்? அப்போ கடல் ஓரங்கள் இருக்கக்கூடிய மக்கள் அங்கேருந்து உப்பு சேல் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த உப்பு கிடைக்கும். ஸோ அவங்க செல்ஃப் சஃபிஷியன்ட் யூனிட்லாம் இல்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அக்ரேரியன் சோஷியல் ஸ்ட்ரக்சர் ப்ரிஃபர்ஸ் டு ரிலேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் ரூரல் சொசைட்டி, ஹூ ஓன்ஸ் லேண்ட், ஹூ ஒர்க்ஸ் ஆன் இட் அண்ட் ஹவு சர்ப்ளஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ இது ரிலேஷன்ஷிப் ஆஃப் ப்ரொடக்ஷன். நம்ம கார்ல் மார்க்ஸ் படிச்சிருப்போம். அதில் கான்ஃப்ளிக்ட் தியரியிலையும் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன்லையும் சொல்லியிருப்பார். ஸோ இந்த உற்பத்திக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, யார் அந்த லேண்டை ஓன் பண்ணுறான், ஹூ ஒர்க்ஸ் ஆன் இட், அதில் யார் ஒர்க் பண்ணுறான், ஹவு சர்ப்ளஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட்,
எந்த அளவுக்கு ஒரு வருமானம் வருதுன்னா அது டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் அக்ரேரியன் சொசைட்டி. இப்போ ஒரு கிராமம் இருக்குது, ஒரு அக்ரேரியன் சொசைட்டி. அது அக்ரேரியன் சொசைட்டினா விவசாயம் ஒரு கிராமத்தில் செய்யப்படுது, அதை சார்தான் அந்த கிராமம் இயங்குதுன்னா அதோடைய ஃபீச்சர்ஸ் என்னவாக இருக்கும்? டாமினன்ஸ் ஆஃப் லேண்ட் லாட், ஜமீன்தார்ஸ் அண்ட் பிக் ஃபார்மர்ஸ். யார்கிட்டலாம் வந்து நிலம் அதிகமாக இருக்குதோ ஜமீன்தார் இருக்கிறோம் அவன் தான் டாமினேட் பண்ணுவான் அந்த ஊரில். பார்த்துருப்பேன் நிறைய படங்களில். டிபெண்டன்ஸ் ஆஃப் லேண்ட்லெஸ் லேபர்ஸ் அண்டு ஸ்மால் பீசன்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க? நிலமில்லாதவர்களும் இல்லை சின்ன சின்ன பீசன்னா அவங்களுமே லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ் தான். அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க? அவங்கள சார்ந்திருப்பாங்க. யாரை? இந்த டாமினன்ட் கம்யூனிட்டியை சார்ந்திருப்பாங்க. கேஸ்ட் அண்ட் லேண்ட் ஓனர்ஷிப் ஸ்ட்ராங்லி லிங்க்டு. யார் வந்து லேண்ட் அதிகமாக ஓன் பண்ணியிருக்கானோ அவன் பெரும்பாலும் வந்து அந்த சோஷியலில் இந்த கேஸ்ட் ஹைரார்க்கியில் பெரியானவனாக இருப்பான். அது இன்னும் சார்ந்ததாக தான் இருப்பாங்க. அதிகப்படியான லேண்ட் வச்சுருக்கானா அவங்க வந்து ஒரு அப்பர் கேஸ்ட்டாக இருப்பான். அக்ரிகல்ச்சர் இஸ் ஏ மெயின் லிவ்லிஹுட், அதாவது வாழ்வாதாரம். அக்ரிகல்ச்சர் தான் அவங்களுடைய மெயின் வாழ்வாதாரமாக இருக்கும். கலோனியல் ரூல் வர்சன் த இன்இக்வாலிட்டிஸ் பை இன்ட்ரடியூசிங் த நியூ லேண்ட் டென்யூர் சிஸ்டம். ஸோ ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை அக்ரேரியன் ஸ்ட்ரக்சரை இவங்க கொண்டு வந்த ஒரு லேண்ட் டென்யூர் சிஸ்டமானது இந்த இன்இக்வாலிட்டியை அதிகப்படுத்துது. இந்த க்ரீன் ரெவல்யூஷன் கூட சொல்லுவாங்க. க்ரீன் ரெவல்யூஷன் ஆனது இன்னுமே இந்த இன்இக்வாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. காரணம் என்ன? க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது சில பகுதியில் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதன் காரணமாக இந்த எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ எவல்யூஷன் ஆஃப் லேண்ட் டென்யூர் சிஸ்டம். இந்த லேண்ட் டென்யூர் சிஸ்டம்ன்றது எப்படிலாம் உருவாச்சு? ஜமீன்தாரி சிஸ்டமும் கொண்டு வராங்க. பர்மனன்ட் செட்டில் சிஸ்டம் பெங்கால், பீகார், ஒரிஷாவில் 1793 கொண்டு வராங்க. ஜமீன்தார் என்ன பண்ணுவாங்க? லேண்ட் அவங்க ஓன் பண்ணுவாங்க. பீசன்ட் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து டெனண்டாக தான் இருப்பாங்க. முன்னாடி பார்த்தா இல்லையா, டெனண்ட் பீசன்ட் அப்படிங்கிறவங்க அவங்க லேண்டை வந்து ஓன் பண்ண மாட்டாங்க. அங்கே என்ன நடக்கும்? எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கும், ஹை ரெண்ட் நடக்கும், இன்செக்யூரிட்டி அங்கே அதிகமாக இருக்கும். ரைத்து வாரி சிஸ்டமில் அது கொண்டு வராங்க. மெட்ராஸில் கொண்டு வந்தாங்க, பாம்பேயில் கொண்டு வராங்க, பார்ட்ஸ் ஆஃப் அசாமில் கொண்டு வராங்க. ஏன் ஒவ்வொரு இடங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் மகள்வாரி சிஸ்டமில் கொண்டு வராங்க. ஒரு ரைத்து வாரி சிஸ்டமாக பார்த்துருவோம். இன் தியரி செக்யூரிட்டி ஆஃப் டெனூர் குறிப்பிட்ட காலங்களில் இவங்க கிட்ட கொடுப்பாங்க. பட் ஹெவி ரிட்டர்ன் பர்டன், அதிகப்படியான வருமானம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். மகள்வாரி சிஸ்டமில் நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸ்லையும் பஞ்சாப்லேயும் கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிஸ்டமை வந்து ஒவ்வொரு பகுதியில் கொண்டு வந்துருப்பாங்க. ஜமீன்தார் சிஸ்டம் வந்து இங்கே பகுதிகளில், ரைத் வாரி சிஸ்டமை இந்த மெட்ராஸ் பாம்பேரான பகுதிகளில், மகள்வாரி சிஸ்டமில் இந்த மாதிரியான பகுதியில். ஏன் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போது இந்த பெங்கால், பீகார், ஒரிசா மாதிரியான பகுதிகள்லையும், ஸோ இந்த பகுதிகள்லையும் இப்போது இந்தியா முழுக்கவே ஒரு கம்பைன் ஆஃப் கல்ச்சுரல் சிஸ்டம் தானே இது. இந்தியான்றது ஒரு நாடு கிடையாது, பல நாடுகள் ஒன்றா சேர்ந்து ஒரு நாடாக இருக்கும்போது ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற மக்கள்கிட்ட லேண்ட் வந்து அவ்வளோதான் இருக்காது. இப்போ தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே மக்கள்கிட்ட அதிகப்படியான லேண்ட் இருக்காது. ஒருத்தர்கிட்ட ஒரு 6 ஏக்கர் லேண்ட் இருக்கும், 1 ஏக்கர் லேண்ட் இருக்கும். ஆனால் நார்த் சைடில் பாருங்கள், இப்போ நம்ம ஊரில் கூட யாரோ ஒரு சேட்டு ஒரு கடை வச்சுருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்கும்போது ஏக்கர் கணக்கில் 100கணக்கான ஏக்கர் வந்து எனக்கு நல்லா அங்கே இருக்குது அப்படின்வாங்க. காரணம் என்ன? அது ஒரு வாஸ்ட் லேண்டாக இருக்கும். இப்போ ராஜஸ்தான் மாதிரியான இடங்களில் போகிறீங்க, மத்திய பிரதேஷ் மாதிரியான இடங்களில் போகிறீங்க அப்படின்னா அவங்க ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட மட்டும்தான் அதிகப்படியான நிலம் இருக்கும். நிலமே இல்லாத கம்யூனிட்டிலாம் இருக்கும். ஸோ அப்போது லேண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு மாதிரி சிஸ்டமோ, லேண்ட் குறைவாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு மாதிரி சிஸ்டமோ, இப்படி வந்து பலவிதமான சிஸ்டம்ஸை அங்கே கொண்டு வராங்க. ஸோ இதனால தான் என்ன ஆகுது? அந்த எக்கனாமிக் இன்இக்வாலிட்டியானது இந்த நியூ லேண்ட் டென்யூர் சிஸ்டம் மூலமாக உருவாகுது. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் இண்டிபெண்ட் இந்தியா, இதெல்லாம் வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ். இது வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் என்னெல்லாம் உருவாகுறாங்க பார்க்கும்போது, இந்த ஜமீன்தார்ஸை வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க. ரீடிஸ்ட்ரிபியூட் லேண்ட் டு லேண்டில் யாருக்கெல்லாம் லேண்ட் இல்லையோ அவங்ககிட்டலாம் லேண்ட் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ப்ரொடெக்ட் த டெனண்ட்டுக்கிட்ட, அதாவது ஒரு இடத்துக்கிட்ட இருந்து ரெண்ட்டுக்கு எடுத்து லேண்ட் அவர் ஃபார்மிங் பண்ணுறாருன்னா அவருடைய டெனண்ட் சிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் வந்து மாடர்னைஸ் பண்ணுறாங்க, க்ரீன் ரெவல்யூஷன் மூலமாக மாடர்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன மெயின் மெஷர்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஜமீன்தார் சிஸ்டமை வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க, டெனன்ஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க, லேண்ட் சீலிங் ஆக்ட் கொண்டு வராங்க. ஒரு அர்த்தக்கிட்ட குறிப்பிட்ட அளவு தான் நிலம் இருக்கணும் அப்படிங்கிற லேண்ட் சீலிங் ஆக்டை கொண்டு வராங்க. பூதான் மூமெண்ட்டை கொண்டு வராங்க. வாலண்டரியாகவே லேண்டை வந்து டொனேட் பண்ணுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது? பார்ஷியல் செக்ஸ் வந்து ஒரு ஜமீன்தார் சிஸ்டம் போனாலும் பட் ரூரல் இன்இக்வாலிட்டி ரிமைன்ஸ். ஜமீன்தார் ஒழுங்கப்பட்டாலுமே இன்னுமே அங்கே இருக்குது. இப்போ நம்ம பழைய கதைகள்லாம் கேட்டிருப்போம் இல்லைங்களா? இப்போ ஒரு ரெண்டு இட்லிக்காக லேண்டத்தை எழுதி கொடுத்தாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் கேட்டிருப்பாங்க. காரணம் என்ன? வறுமை தான். பெனிஃபிட்டட் ரிச் மிடில் பீசன் நாட் த லேண்ட்லெஸ். இதனால் என்ன ஆகுது? ரிச் பீப்புள் மட்டும்தான் வந்து பயனடைஞ்சாங்களே தவிர்த்து போர் வந்து இன்னும் பயனடையலைன்றாங்க. க்ரீன் ரெவல்யூஷன் லேட்டர் ஸ்ட்ரென்த் இந்த ரிச் ஃபார்மர்ஸ்.
அதிகப்படியான லேண்ட் இருக்கிறவங்க தான் பெனிஃபிட் ஆனால் அதையும் சொல்கிறாங்க. ஸோ குயிக்காக நம்ம பார்த்துருவோம் இல்லையா, கலோனியல் ரைட்டிங்ஸில் வில்லேஜஸ் அப்படிங்கிறது ஒரு லிட்டில் ரிப்பப்ளிக்ஸாக கொண்டாடப்பட்டது. ஆனால் வில்லேஜ் ஸ்டடீஸை சோஷியாலஜிக்கல் ரைட்டிங்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வில்லேஜ் ஆனது கேஸ்டோட லிங்க் ஆனது, அதுதான் வந்து ஜாதிக்கு காரணமே அப்படின்றாங்க. அக்ரேரியன் ஸ்ட்ரக்சரில் அன்ஈக்குவல் லேண்ட் ஓனர்ஷிப் கேஸ்ட் பேஸ்டாக இருந்தது. இந்த விவசாயத்தில் லேண்ட் டென்யூர் சிஸ்டம் ஆனது ஜமீன்தாரி ரைத்வாரி மங்கள்வாரி என்னது எக்ஸ்ப்ளாய்டேட்டிவாக கொண்டு வருது. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் என்னது ஈக்குவாலிட்டிக்காக கொண்டு வந்தாலும் அது லிமிட்டட் சக்ஸஸ் மட்டும்தான் ஏற்படுத்துது. ரூரல் இன்இக்வாலிட்டியானது இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ 10 மார்க் கொஷின், எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் என்மன் ஸ்ரீனிவாஸ் அண்ட் ஆண்ட்ரே பிட்டலே இன் வில்லேஜ் ஸ்டடீஸில் இவங்களுடைய பங்கு என்ன, கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த எவல்யூஷன் ஆஃப் லேண்ட் டென்யூர் சிஸ்டம் அண்டர் பிரிட்டிஷ் ரூல் அண்ட் த இம்பேக்ட் ஆன் இந்தியன் அக்ரேரியன் சொசைட்டி. அதாவது இந்த லேண்ட் டென்யூர் சிஸ்டம் ஆனது எப்படி எவால்வ் ஆச்சு பிரிட்டிஷ் ரூல் பீரியடில், அண்டு இது அக்ரேரியன் சொசைட்டியில் எப்படி வந்து இம்பேக்ட் ஆச்சு. சரிங்களா, இந்த 2 கொஸ்டின் வந்து எழுதி பாருங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.